அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். சத்திய முறிவிற்கான பரிகாரமே நேர்ச்சை முறிவுக்கான பரிகாரமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 3379. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்து அதை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டால் அதற்காக அவர் பரிகாரம் செய்ய வேண்டும். அதற்கு அவர் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதே பரிகாரத்தை ஒருவர் ஒரு விஷயத்தில் நேர்ச்சை செய்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த நேர்ச்சை முறிவிற்கான பரிகாரமாக அதையே செய்து கொள்ளலாம். அதாவது சத்திய முறிவிற்கும் நேர்ச்சை முறிவிற்கும் ஒரே பரிகாரம்தான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. சத்திய முறிவு, நேர்ச்சை முறிவு இரண்டிற்கும் ஒரே பரிகாரம் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பரிகாரம் என்ன, அவற்றிற்காக நாம் எதை பரிகாரமாக செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இதற்கு பதிலாக திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 89வது வசனம் நமக்கு விளக்குகிறது. ஒருவர் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்துவிட்டு அல்லது ஒரு தேவைக்காக நேர்ச்சை செய்துவிட்டு அந்த சத்தியத்தையோ அல்லது அந்த நேர்ச்சையையோ நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் அதை நிறைவேற்றாததற்காக பரிகாரம் செய்ய வேண்டும். அதற்கான பரிகாரம் என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய முறிவுக்கு, நேர்ச்சை முறிவு அல்லது சத்திய முறிவுக்கான பரிகாரமாக 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, பரிகாரம் என்பதற்காக பிரத்யேகமான உணவுகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்காக தரக்கூடிய அந்த நடுத்தரமான உணவில் 10 ஏழைகளுக்கு, ஒரு நாள் உணவுன்னு சொன்னா 3 வேளைகள், அந்த வகையில 10 ஏழைகளுக்கான உணவு பொறுப்பை ஏற்க வேண்டும். அது அல்லது 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும். முதல் வாய்ப்பு 10 ஏழைகளுக்கு உணவு வழங்குவது. அது இல்லாவிட்டால் 10 ஏழைகளுக்கு உடை வழங்குவது. அதுவும் இயலாவிட்டால் ஓர் அடிமையை விடுதலை செய்வது. அதுவும் முடியாவிட்டால் 3 நாட்கள் நோன்பு நோற்பது. இது சத்திய முறிவுக்கும் நேர்ச்சை முறிவுக்குமான பரிகாரம் என திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 89வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. இயன்றவரை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நேர்ச்சை செய்வது மார்க்கத்திலே நல்லது அல்ல. செல்வந்தர்களுடைய செல்வம் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நேர்ச்சையை அனுமதிக்கிறார்களே தவிர, நீ இதை செய்து கொடுத்தால் நான் உனக்காக இதை செய்வேன் என்று அல்லாஹ்விடத்துல டீல் பேசுவது போன்ற ஒரு காரியம்தான் நேர்ச்சை. அதனால் இயன்றவரை அதை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விஷயம் என்றால் என்ன, மொட்டை அடிச்சுக்கிறேன், முடி வெட்டிக்கிறேன், நாகூர்ல போய் இதை செய்யறேன், அது செய்யறேங்கிற மாதிரி இணை வைப்பான காரியம் அல்லாமல் இவ்வளவு தர்மம் செய்கிறேன், இத்தனை ரக்காத்துகள் தொழுகிறேன், இத்தனை ரக்காத்துகள் தொழுவது கூட ஆரோக்கியம் அல்ல. ஏனென்றால் செல்வந்தர்களுடைய செல்வம் வெளிக்கொணரப்படுவதற்காக அந்த நேர்ச்சை நான் அனுமதிக்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்தே ஏழைகளுக்காக எதையாவது கொடுப்பதைத்தான் நேர்ச்சையாக செய்ய வேண்டும். அதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்துல நிர்பந்தம், டீல் என்கிற அடிப்படையில் அது அமைகிறது என்பதற்காக என்று சொல்லப்பட்ட அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் செய்யப்பட்ட நேர்ச்சையாக இருந்தால், அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போனால் அதற்கு இந்த பரிகாரம் செய்வது மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு விஷயத்தை செய்து முடிப்பேன் என்று சத்தியமிட்டு விட்டு அதற்கு இயலாமல் ஆகிவிட்டால் அந்த சத்திய முறிவிற்கான பரிகாரமாக இந்த காரியங்களை செய்வது. அதாவது 10 ஏழைகளுக்கு உணவளித்தல், அது இயலாவிட்டால் 10 ஏழைகளுக்கு உடையளித்தல், அது இயலாவிட்டால் ஓர் அடிமையை விடுதலை செய்தல், அதுவும் இயலாவிட்டால் 3 நாட்கள் நோன்பு நோற்றல் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.